Hi, NCERT Grade 12 Chapter 2 Solutions உடைய புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 2.31 The depression in freezing point of water observed for the same amount of acetic acid, trichloroacetic acid and trifluoroacetic acid increases in the order given above. Explain why. So increasing order நம்ம எழுதணும். ரைட்டா? மேலே இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு. ரைட்? ஸோ டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்றது நமக்கு எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இங்கே நம்ம ஐ ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவோம் லாஸ்ட்டாக. டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு ஐ ஃபேக்டர் வரும். ஸோ இந்த ஐ ஃபேக்டர் அப்படின்றத யாரை பொறுத்து இருக்கும்? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இல்லையா? ஸோ எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அது டிசோசியேட் ஆகுது, கம்ப்ளீட்டாக ஆகுதா, இல்லை நமக்கு வந்து பார்ஷியலாக இருக்கான்ற டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை பொறுத்து நமக்கு என்ன ஆகும்? இந்த வேல்யூ டிசைட் பண்ணுவோம். இப்போ இந்த 3 ஆசிட் குடுத்துருக்காங்க இல்லையா? அது 3க்கும் நம்ம டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் பார்க்க போறோம். ஸோ என்னென்ன குடுத்துருக்காங்க? CH3 COOH குடுத்துருக்காங்க. அதே மாரி CCl3 COOH குடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா CF3 COOH குடுத்துருக்காங்க. ஸோ இது 3க்கும் நம்ம டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் பார்க்கணும். ரைட்? ஸோ அப்போ இங்கே டிசோசியேஷன்ல நமக்கு என்ன நடக்கணும்? இதுலேருந்து எல்லாத்துலயும் நமக்கு என்ன ஆகணும்? இந்த H+ நமக்கு ரிமூவ் ஆகி வெளியே போகணும். அதுதான் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஸோ அப்போ இங்கே நமக்கு 3யும் கம்பேர் பண்ணும்போது எதில் நமக்கு H ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெளியே போகும்? CF3 COOH தான் வெளியே போகும். ஏன்னா 3 ஃப்ளூரின் இருக்கு. விச் இஸ் அன் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இல்லையா? ஸோ இங்கே என்ன இருக்கு? நமக்கு ஃப்ளூரின் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், இங்கே குளோரின் அகைன் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், இங்கே ஹைட்ரஜன் இருக்கு. ரைட்? ஸோ அப்போ ஃப்ளூரின் இருக்கிறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும்? இதில் தான் டிசோசியேஷன் நமக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தபடியாக செகண்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் யார் இருக்கா? குளோரின் இருக்கா. அதுக்கப்புறம் இது. ஸோ அப்போ இதுக்கு நமக்கு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அதிகமாக இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் நமக்கு? அது கண்டக்ட் பண்ணக்கூடிய சொல்யூஷன்ஸும் நமக்கு என்ன ஆயிரும்? ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் பண்ணதில் நம்பர் ஆஃப் அயான்ஸும் நமக்கு அதிகமாயிரும். ஸோ அப்போ எந்த ஆர்டரில் நமக்கு வரும் அப்படின்னா இன்க்ரீசிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இருக்கலே அசிட்டிக் ஆசிட் தான் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு அதிகமாக இருக்கும். லாஸ்ட்டானா நமக்கு ட்ரைஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிட் தான் இருக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் நமக்கு. ரைட்? ஸோ அப்போ இந்த பேட்டர்னில் தான் நமக்கு என்ன ஆகும்? டிசோசியேஷன் ஆர்டர் ஃபாலோ ஆகும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். அண்ட் இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன்றது இப்போ நான் உதாரணத்துக்கு RCOOH எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும்? இட் வில் ஃபார்ம் RCOO- + H+. இதுதான் டிசோசியேஷன். இந்த H+ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெளியே போன்றது யார் டிசைட் பண்ணுவான்? இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? -I எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆர்கானிக்கில். ஸோ அதை இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். ரைட்? ஓகே. தேங்க் யூ.